பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் பொய்வழியை விட்டு என்னை விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யுமென்றும் தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை என்றும் பாண்டி நாடே பழம்பதி என்றும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றும் பவனெம்பிரான் பனிமாமதிக்கன்னி விண்ணோர் பெருமான் என்றும் பொருட்சார்பு குவியல் திருச்சதக மெய்யுணர்தலிலும் சிவபுராணச் செம்பொருள் சீரோட்டத்திடத்தும் ஊணியோடி வரும் காணிக்கை நீதி மாணிக்கப் பிரானவர்கள் இயற்றியுள்ள கிரந்தத்திலே காணக்கிடக்கும் கண்ணேறு பூத்து பன்னேறு பாடும் தன்னார் தமிழ் தரும் தன்பாண்டி நாட்டானே என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் அப்பாண்டி நாடன் சிவலோகமாக்கும் வித்தகன் என்றும் மெய்ப்பொருட்கண் தோற்றமாய் நிலை பேராமை என்றும் அத்தாசால ஆசைப்பட்டேனெனவும் திட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துரையான் காட்டாதனவெல்லாம் காட்டி சிவங்காட்டி தாட்டாமரை காட்டி தன் கருணை தேன்காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே விடைத ஆட்டான் கொண்டாண்டவா என்றும் நெருங்கும் அடியார்களும் நீயும் கூடி நின்று விளையாடும் என்றும் சிரிப்பார்களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறாயிருந்த உன் திருநாமம் தரிப்பார் என்றும் சமரசவேதநாதவே கர்த்தாவே மெய் வழி நாம நன்னாதமே முத்தி பூர்ணம் அங்கமதீடத்தில்
கதவை அடைக்கும் பேரறிவேன கருளி அங்கமதியது ஐம்புல கதவை அடைக்கும் பேரறிவேன கருளி எங்குருநாதர் எனக்குபதேசம் இருத்திய தனி முதல் பெருமான் மங்கீட மார்க நாதரங்கிருந்து வழுத்திய குருமணி மாலை எங்கனும் விளங்க லாஞ்சனை இலங்கும் யாமுகம் மதுமதி கடலே எங்கனும் விளங்க லாஞ்சனை இலங்கும் யாமுகம் மதுமதி கடலே நல்ல கதி நிலை நில உலகெல்லாம் விளங்க நல்ல கதி நிலை நில உலகெல்லாம் விளங்க எல்லாருக்கும் சொல்ல என்றன் இச்சை மதி குதிக்க எல்லாருக்கும் சொல்ல என்றன் செய்மதி குதிக்க இச்சை குதி குதிப்போர் எய்தும் சமதானி. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம போன தடவை இங்க சந்திச்சப்ப இங்க ஒரு தெய்வ வசனத்தை பற்றி நாம எல்லாரும் ஒரு புதிய ஒரு பார்வையாக நம்ம பார்த்தோம் தானேண்ணா? அப்படிதானே? சொல்லுங்க, வந்தவங்க சொல்லுங்க, வராதவங்க அவங்க பின்னால அப்புறம் சொல்லுவாங்க. என்ன சேகர், என்னண்ணா? அப்படிதானேண்ணா? என்னம்மா அதுல நாம பார்த்தோம் இல்லையா? அப்போ போன தடவை என்ன பார்த்தோம், முதல்ல என்ன பேசணும், இப்ப நாம புதிதாக ஒரு பொருளை வாங்கினோம்னா, புதிதாக ஒரு பொருளை நாம வாங்கணும் அப்படின்னா அதை போய் நாம அதுக்கு அந்த பொருளினுடைய தன்மையை நாம ஒண்ணு புடவை வாங்கினோம் அப்படின்னா கட்டி பார்ப்போம், ஒரு நகை வாங்கினோம்னா போட்டு பார்ப்போம், ஒரு உணவு பொருளாக இருந்தா உண்டு பார்ப்போம். இப்படியெல்லாம் நம்ம அனுபவம் தானே. சரி, அது ஒரு புது பொருள் தானே, வாங்கணும் தானே? இல்ல வாங்கலன்னு சொல்றீங்களா? வாங்கணும்ல. என்ன பண்ணுனீங்க அப்படின்னு இப்ப நான் கேட்கிறேன். இப்படி கேட்கற மாதிரி எல்லாம் இருந்தா நாங்க இப்படி எல்லாம் ஆக இப்ப நாம அந்த பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கைக்காக ஏன்
நாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறது நம்ம வயதை போக்கிக் கொண்டு அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக இப்போ நம்ம ஒரு வயதை போக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்போ நமக்கு 100 ஆண்டு காலம் அவர்கள் நமக்கு படைத்தார்கள் இல்லையா? உள்ளது 100 ஆண்டில் இளமையில் ஈராறு போகும். இந்த மாதிரி எல்லாம் அந்த கணக்கு இப்படி எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோமா? ஆனா யார் நினைச்சு பார்க்கிறா? படைத்த ஈசன் நம்மை போல ஒரு தேகம் தாங்கி வந்து இங்க நம்மை பத்தி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார்கள். சரி, அப்படி கணக்கு போட்டாங்க அப்படின்னாவது நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்ப நம்ம வயதுல இப்படி எல்லாம் போச்சு, தூக்கத்துல போச்சு, இளமையில போச்சு, கல்வியில போச்சு, இந்த உலக வாழ்க்கையில போச்சு, இன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நினைவுகள்ல போச்சு, போக எல்லாம் போச்சு. கடைசியில் மோட்சம் உன் பேச்சு வீணாமனு ஆச்சு. அப்ப நாம இங்க எதுக்காக அமர்ந்திருக்கிறோம்? வந்து அந்த தெய்வ சாம்ராஜ்யமாகிய மோட்ச சாம்ராஜ்யம் அதை பெறணும்னு தானே அமர்ந்திருக்கணும். என்ன சேகர் கண்ணன்? அதுக்கு தானே இல்ல நம்ம போன தடவையே அதை நல்லா விவரிச்சு பேசணும். எதுக்காக இங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம்? இப்போ உலகத்தில் தெய்வம் என்றால், மடாலயங்கள் என்றால், வழிபாடுகள் என்றால், யோகங்கள் என்றால், யாகங்கள் என்றால், தவங்கள் என்றால் என்னவாக இருக்கிறது என்பது நாம் அறிந்தது. எதற்காக? இந்த உடல் நலன், உடல் என்று சொல்லிக் கொள்ளுகிற, இந்த தேகம் என்று சொல்லிக் கொள்ளுகிற, இந்த தூலம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நலன், அதெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறதான். நிஜமா தூலத்தையும் நாம பார்க்கல, தேகத்தையும் பார்க்கல, உடம்பையும் நாம பார்க்கல. நாம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் உடம்பல்ல, பொய். ஏன்னா தெய்வம் சொல்றாங்க, பொய்யான உடலை மெய்யென்னும் வேச புலையர்கள். அப்ப நாம யாரு? அதை மெய்யின்னு சொன்னா யாரு? நம்ம புலையர்ல 1ஆம் நம்பர் புலைய. நம்ம புலையன்ல அவங்க எல்லாம் இப்படி யாரு தெய்வ மொழியை கேட்டார்களா? கேட்காதவங்க சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா தெய்வ மொழியை கேட்டுக்கொண்டு நாம இன்னும் இந்த கையுங்காலு, மூஞ்சி, முகர, நாக்கு, மூக்கு, கண்ணு, வாயின்னு பேசிட்டு இருக்கிறோமே, இப்படி நாம யாருன்னா நாம தான் நம்பர் 1 வேச புலையர்கள். இந்த புலையனா நாம இருக்கவா நாம வந்தோம்? இல்ல. அப்ப இங்கு நாம் ஒரு வயதை போக்கிக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அப்ப அந்த வயது நிஜமான வயது ஆகணுமா? இல்ல இன்னும் புலை தொழிலுக்கே போலாமா? புலை தொழில்னா நாம வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்க. இதுதான் புலை தொழில். ஏன் புலையனுக்கு என்ன வேலை? செத்து போன மாடு, ஆடு, கறி இதை எடுத்து இதுதானே. இப்ப நாமளும் கூட இது என்ன கறி? அதை விட மோசமான கறி தானே. மோசமான கறிய பெருசா பேசிட்டு உடம்புல இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம தானே முதல் புலையனா இருக்கணும். அப்ப அந்த புலை தொழிலிருந்து மீள வேணும் இல்லையா? அப்போ நாம என்ன பண்ண வேணும்? அப்ப இந்த உடம்பை பத்தி நாம வரல. இந்த உடம்புல கை நல்லாகணும், கால் நல்லாகணும் வரல. இல்ல உத்தியோக விஷயமா ஏதாவது ஆலோசனைக்கு வந்திருக்கிறோமா கண்ணன்? ப்ரமோஷன் இல்ல மேலதிகாரியினுடைய தொல்லை தாங்க முடியல, கொஞ்சம் இத பத்தி இந்த மெய்வழி சபையில கொஞ்சம் பேசி அதற்கான ஏதாவது உபாயங்கள் இருந்தால் சொல்லி அவரை நம்ம வசப்படுத்திருக்கா? இல்ல, அதுவும் இல்ல. உள்ள இந்த பள்ளிக்கூடங்கள் தானே இன்னைக்கு பெரிய தொழிலா இருக்குது. அதுல நாம எப்படி போய் மீண்டு இந்த கல்வியெல்லாம் கத்து வர்றதுங்கிறதுக்காக இந்த மெய்வழிக்கு வந்து இந்த கூடுவாஞ்சேரி சபையில கூடியிருக்கிறோமா? இல்லையில்ல. ஆமான்னு சொல்லுங்க. இல்ல அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னா அதுக்கான யோசனைக்காரங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்கங்க. நமக்கு அதை பத்தி சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்ப தெரியாத இடத்துல நம்ம நீ வீணா உட்கார்ந்து இருக்கலாமா? கூடாது. அதனால நாம ஒரு தெளிவுக்கு வரணும். என்ன கிருஷ்ணமூர்த்தி சரிதானே? ராதாகிருஷ்ணன் சரிதானே? நாம இப்போ இந்த உடம்பு வயிற்று வலி இந்த நோய்களுக்காக வரலை, இந்த உலக உத்தியோகங்களுக்காக வரலை, இந்த கல்விகள் இதற்காக வரல, இந்த குடும்ப சமாச்சாரங்கள்ல அடிதுடி, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, மாம மச்சன சண்டை, எதிர் வீட்டுக்காரன் சண்டை, முன்ன இதெல்லாம் இருக்கதானே செய்யுது.
நம்ம மெய்வழிக்கு போயிட்டு வந்த மாதிரிக்கு இதெல்லாம் இல்லாம எங்கேயாவது போச்சா? என்னன்னா எனக்கு இருக்குது, உங்களுக்கு எல்லாம் இருக்கு, இருக்குதானே? இல்ல அதுக்கெல்லாம் தெய்வம் வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கிறோமா? இல்ல இல்ல, அது இல்ல தானே. இல்ல இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பையன் சுத்திக்கிட்டே திரியறான், இதுக்காக தெய்வம் ஏதாவது வழி வகுப்பாங்களா? அந்த யோசனைக்கு எதுவும் வந்திருக்கிறோமா? நல்ல திட்டமா. ஏன் இத, ஏன்னா நாம இதுல இருக்கிறவங்க, ஆமா இத கடந்தவங்களா இல்ல. ஆனா நாம இப்போ வாரத்துக்கு ஒருக்கா இங்க சந்திக்கிறோம், அந்த வாரம் பூரா அந்த வேலையை செய்யறோம். நிச்சயம் தானுங்க. இத இப்படி பேசாட்டி தெரிய வருமா? தெரிய. அப்ப நாம வாரம் பூரா அதுல இருக்கோம். ஆமா, இன்னைக்கு மட்டும் அதை விட்டு கடாசிக்கிட்டு கொஞ்ச நேரம் வந்தா இல்ல, அதுக்கேதான் வர்றது. இப்படி வந்தா நல்ல சேமம் பாலிக்கும், அப்படித்தானே உலகத்துல இன்றைய நடைமுறை எல்லாம் பார்த்தா அதுதானே. இப்ப நாம அதற்கு வரவே இல்லை, நிச்சயம் இல்ல. அப்ப எதுக்கு வந்தோம் அப்படின்னா, தெய்வத்தை நாம் சந்திக்க வேணும், தெய்வத்தோடு நாம் கூடி குலாவ வேணும், அவர்கள் மடியில் நாம அவர்கள் ஆத்தாளா இருக்க வேணும், நாம அவர்கள் மடியில். நிச்சயம் தானே. அப்படி இருக்கலாம் இல்ல, இருக்கலாம்னு தெரியுதா? அந்த பாதையில நாம இருக்கலாம், இன்னும் வர்றவங்களையும் நாம இருக்க வைக்கலாம். அவங்க அப்பேற்பட்ட பெரிய தனிப்பெரும் கருணையாளராக இருக்கிறார்கள். அதை நாம் அறிந்து கொள்ளத்தானே இங்க வந்தோம். வேற எந்த பிரயோஜனமும் நமக்கு இல்லை. அது ஒண்ணுதானே பிரயோஜனம். மற்ற பிரயோஜனம் எல்லாம் நமக்கு தெரியும் இல்ல. உத்தியோகத்தை எப்படி பண்றது, கல்வியை எப்படி எந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்துறது, எந்த டாக்டர் கிட்ட போறது, மேலதிகாரியை எப்படி வசம் பண்றது, இல்ல அவனை எப்படி ஒழிக்கிறது, இத்தனை எல்லாம் நாம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல நாம அதுல உள்ளவங்க தானே. கண்ணன் அதுக்கு யாராவது படிப்பு, அதுக்காக மெய்வெளிச்ச வேணுமா? வேண்டாம். அது நமக்கே சொந்தம், அது நம்ம பிறப்புரிமை. நம்ம பிறப்புக்கு அது உரிமை. அந்த உரிமைய மாத்திரக்கு தெய்வம் வேணும் நமக்கு, அப்படிதானே. அப்ப அங்க போனாதான் நாம இதுல மாற முடியும். அதனால இப்ப அவர்களை நாம எப்படி சந்திக்கணும் அப்படிங்கும்போது நாம் இங்க ஒன்று தெரிஞ்சிருக்கிறோம். ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அறிந்து அதை அடைந்த உயிருடலம் தான் தேவராமேன்னு சொல்லி இருக்கிறான். அப்ப தேவர்கள் யார்? ஆதிமை உதயபூரணத்தை அறிந்து அடைந்த உயிருடலம் தேவர். ஆதிமை உதயபூரணம் இருக்கா இல்லையா? இருக்கு. நாம அறியறக்கு நமக்கு அதற்கான எல்லா வல்லபங்களும் கருவிக்குலங்களும் நல்லா தானே இருக்கு. அதை அடைந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குது. அதை விளக்கி எடுத்து தரக்கு தெய்வம் தன்னுடைய மக்களையும் படைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதுல நம்ம கண்டிருக்கிறோம் இல்லைன்னா, அனுபவத்துல இருக்கோம். அப்ப நேரா சொல்றாங்க, ஆதிமை உதயபூரணத்தை அறிந்து அடைந்தால் தேவராகலாம். தேவரானா என்ன ஆகலாம்? இறைவங்கிட்ட பேசலாம். தேவலோகத்துக்கு போய் தேவராக இருந்தா தேவலோகம் போலாம். தேவலோகத்துல போனா அந்த ஆதிப்பிரானாகிய அந்த மூல அனுபவிக்கலாம். ஆக இப்படி ஒரு பாதை நமக்கு இருக்குது. முதல்ல நாம தேவராகுவோம், அப்புறம் நாம போய் தெய்வத்தை சந்திச்சு அவங்க அப்புறம் என்ன சொல்றாங்கன்னு அப்புறம் அவங்க பேசலாம். அவங்க பேசலாம். அப்ப நீங்க பேசுவீங்க, அவங்க சொல்லுவாங்க. நமக்கு அப்புறம் ஜோலி என்ன ஜோலி என்னன்னா, இப்போ நாம இதுக்காக தான் வந்திருக்கோம். வேற இந்த உலக பிரயோஜனம் எதற்கும் அல்ல. முதல்ல என்னமும் வரும். இந்த இப்படி உட்கார்ந்து இந்த வேதத்தை பேசுறவர் நாளைக்கு பேச முடியாம போகலாம் அல்லவா? ஆகலாம் அல்லவா? இல்ல இதெல்லாம் பேசுனதுனால இவர் இப்படியே இருப்பாரா? இருக்க மாட்டாரு. நல்லா சொல்லுங்க. இல்ல, இப்படி இந்த தெளிவுக்கு வரணும் முதல்ல. ஓஹோ, இந்த அண்ணா நேற்று பேசினாரு, இன்னைக்கு என்ன அவர்னால பேச முடியல, அப்ப ஞானம் இல்லைன்னு விட்டுற கூட்டம் தானே நாம. அந்த பேடிகை தானே நாம.
அந்த பேடித்தனத்திலிருந்து நாம முதல்ல ஓடணும். தெய்வீகம் என்பது இந்த தூலத்தில் அல்ல, அதை விடணும். இந்த தூலம் எல்லாத்தையும் பிடிக்கும், எல்லா சீக்கையும் பிடிக்கும். நீ 50 வருஷம் ஆயிருந்தா தெய்வத்து கூடவே இருந்த உன்னை விட்டுருமா கண்ணு வலி? இல்ல நீ உன் பார்வை கண்ணாடி போடாம விட்டுருமா? இல்ல உன் காலு வலிக்காம விட்டுருமா? உன் வயிறு ஆபரேஷன் பண்ணாம போயிருமா? அது இயல்பு தானே. ஆனா நாம தெய்வீகம் அதுன்னு எடுத்து அந்த சேமங்களையே பேசி நம்ம காலமும் போச்சு, வயதும் போச்சு. இத்தனை நாள் அப்படி போன வயதை இனி அப்படி போகாம நிஜமா அவர்களை கண்டு சேவித்து அதற்கு நேரம் செலவழிக்கத்தான் நாம இங்க கூடியிருக்கிறோம் என்பது. ஆக இந்த பிரயோஜனம் எல்லாம் அதுக்காக நாம வரல. அந்த பிரயோஜனம் நமக்கு தெரியுது, நிச்சயம் தெரியுது தானே, நமக்கே தெரியும். அது யாராருக்கிட்ட அணுகணும்னு தெரியும். அதனால அது அது இருக்கு. அதற்கு வேண்டியதை அவர்களே தான் படைத்து வைத்திருக்கிறார்கள். இப்ப அந்த தூலத்தையும் அவங்க தான் படைச்சிருக்காங்க. அந்த டாக்டருங்கிற தூலத்தை யாரு படைச்சா? இறைவதான் படைச்சிருக்காரு. அந்த கல்வியாளர்களாகிய கல்விமான்களை யார் படைச்சா? அப்ப நமக்கு வேண்டியதையெல்லாம் அவர்களே தான் அந்த அறிவையெல்லாம் படைச்சு வச்சிருக்காங்க. அதற்கு பூமியிலிருந்து எடுத்து தரக்கூடிய வைத்திய அந்த வித்துக்களையும் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்கும் போது அந்த அறிவு அவருக்கு வருது, போறாரு, எடுக்கிறாரு, அவர் ஆராய்ச்சி பண்றாரு, எல்லாம் பண்றாரு, நமக்கு கொடுக்கறாரு. இந்த வல்லவங்கெல்லாம் நமக்கே இருக்கு. நாம தெய்வத்தோடு சேர்ந்து இருக்கும் வல்லபத்துக்கு அவங்க தான் அருளணும், உண்டுதானே? அது எப்படி இருக்குன்னா அந்த அருள் இப்போ இன்று வேத நூலாக அந்த ஆதிமை உதய பூரணமாக, அந்த உதயம் ஆதியானது மெய், ஆதிதான் மெய். அது இன்று உதயமாக, அந்த உதயமாக அந்த பூரணம் இருக்கிறது. அந்த பூரணம் இந்த பூரண புதியவன்றூதன் அவரு தீர்க்க தரிசனங்களை புதுப்பித்து விட்டார். அதனால நாம முதல்ல சொன்னதெல்லாம் முதல்ல வந்தவங்க எல்லாம் இதையவே காட்டி காட்டி இந்த மக்களை அதுலயே ஆகி ஆகி அது புதுப்பிக்காம அப்படியே இருந்தது. இன்னைக்கு தெய்வம் அதெல்லாம் இருக்கும்டா, அதெல்லாம் இருக்கும், இருந்தா என்ன, போனா என்ன, வந்தா என்ன, அதெல்லாம் வாழ்வல்ல. உனக்கு வாழ்வுன்னு ஒண்ணு இருக்குது, நீ அந்த நித்தியத்தை அடைவது ஒன்றே வாழ்வு அப்படிங்கிறது. அப்ப அந்த பூரண புதியவன்றூதன் புரண புதையல் உட்பொறுப்பே. அது என்ன பொறுப்பு? உள் பொறுப்பு இல்லையா? அது புரண கபீபாம், அது யாம் முகம், அது மேல். முகம் இங்கேயே இல்லை. நம்ம எல்லாம் முகம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோமே. முகம் எங்க இருக்குது? யா முகம், அது மேல். அது புரண பூட்டியே ஆசை கொண்டு, அதுல பூட்டணும். இங்கேயே பூட்டினா இப்ப நம்ம பேசி வர தெளிவா இருக்குல்ல. அப்ப இங்கதான் நம்ம பூட்டிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூட்டியே ஆசை கொண்டு தினமோ பூரண மனமாய், அதுதான் பூரண மனம். கேட்கும் பேர்படி போர் அப்பதான் ஓங்கும். இப்ப இது இப்படி ஓங்கி பேச வருது. இதையவே பேசினா இதை என்னன்னு பேசுறது? அது முன்னுக்கு பின் முரணா போயிரு. இன்னைக்கு பேச நாளைக்கு பேசாது. ஆனா இதானது என்னைக்கு ஓங்கும். இவரு நாளைக்கு ஓங்காட்டிய அண்ணன் ஓங்குவாரு, அவரு ஓங்குவாரு, அண்ணன் ஓங்குவாரு, அக்கா ஓங்குவாங்க, தங்கச்சி ஓங்குவாங்க, எல்லாம் ஓங்கத்தானே செய்வாங்க. அப்ப அவரு அந்த ஓங்காரப்பதியாக இப்படி இருக்கார். அவர் என்றும் குறையாதவர். அவர் மங்கிடா மார்க்க
அவர் மங்கா புதுமை. ஆக மங்கிடா மார்க்க நாதரங்கிருந்து வழுத்திய குருமணி மாலை அது இல்லையா? அந்த மாலை இப்போ போட்டிருக்கிறது தெரியுதா? நீங்களும் போடலாமா? போடலாம்ல? போட்டுதானே, போட்டாதானே நம்ம சபரிமலைக்கு போக முடியும். மாலை போட்டாதானே சபரிமலைக்கு போக முடியும். இப்ப மாலை இன்னொருத்தர் போடுறதா தெய்வம் போடுறதா? சரி, இந்த மாலை தெய்வம் நமக்கு போட்டிருக்கிறாங்கன்னு இப்பதானே தெரியுது. அது குருமணி மாலை கிடைக்குமா யாருக்காவது? இப்ப மணிமாலையே நமக்கு போட்டு அது மணிமணியா பேசிக்கொண்டு நம்ம கிட்ட இருக்கா? அந்த மாலை மாபெரும் அலையாக நம்ம கிட்ட முழக்குதா? அது வேதனை. அதுக்கு மேல ஒரு அலை இருக்கா? மாலைன்னா உடனே நமக்கு தெரிகிற மாலை என்ன? போய் வாங்கடா பூ மாலை. எந்த பூ? அது இப்ப போட்டா சாயங்காலம். சரி, தெய்வம் போட்ட இந்த மணிமாலையானது என்னைக்காவது வாடுமா? இந்த தேகம் வாடிடும். இந்த தேகம் இன்னைக்கு பாக்குறதா நாளைக்கு இல்ல, வாடிடும். இந்த மாலை பூக்குகின்ற மாலை. அது வேற பூக்குதான் அவர் சொல்றாரு, பூக்குகின்ற மாலை. இப்படியாகிய உன்னை சிங்காரித்து உனது அழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேனே. இதுதான் நம்ம இப்போ நமக்குள்ள நடக்கிறதும் உலகத்துல நடக்கிறதும். இன்னைக்கெல்லாம் கேள்விப்படுறோம்ல, மணி விழா, அந்த விழா. அதுல எல்லாம் என்ன இருக்குது? வாடி போகுகிற மாலைகளை எடுத்துக்கொண்டு தனக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு இப்படித்தான் உலகத்துல இருக்கு. நாமளும் அதுலதான் ஒரு ஆளு, நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். அதுதான் அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு மணிமாலையை தெய்வம் நமக்கு குரு மணிமாலையாக, அந்த மாலை நம்மோட நிக்கிறதா? காலகாலம் மனுக்குலம் அனைத்துக்கும் இது எந்த கடையில போய் வாங்கறதுங்க? இதுல இப்படியே தானாகவே இருக்குது, தானாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாலையை ஒரே சமயத்தில் நீங்க எத்தனை பேர் வந்தாலும் அணியலாம். இப்ப எல்லாரும் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டோமா இல்லையா? சரி, ஏதாவது கடையில ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு வந்தோமா? சரி, அது ஒரே மாதிரி இருக்குதா? நீங்க என்னதான் ஒரே மாதிரி ஆர்டர் கொடுத்தாலும் கொஞ்சம் நெஞ்ச வித்தியாசம் இருக்குமா? இருக்குமில்ல? இருக்குமே. ஆனா இது பாருங்க, எங்கேயாவது மாறாது. இப்படியெல்லாம் ஒரு உலகத்துல இப்ப நாம அந்த உலகத்துல இருக்கமா? இப்ப நாம அந்த உலகத்துல இருக்கோம். இப்படி உலகத்துல இருந்து அந்த உலகத்துல வந்தோம். ஆக இப்படியாகிய இந்த மாலையை போட்டு நாம் அந்த சபரிக்கு சென்று அவர் மூலியமாக அப்படியே அந்த தேவலோகம் போய் அங்கே போய் அந்த ஈசனை சந்தித்து என்றும் அவரோட இருந்தால் நாம மனு ஈசனாக வந்த மாட்டிக்கிட்டு இப்படியாகிய நம்ம இதுக்கு தான் வந்தோம். அதுக்கு தான் இங்க உட்கார்ந்து இருக்கோம். மற்ற காரியங்கள்லாம் இருக்கும் எப்பவும் போல. அதை பத்தி நாம இப்போ பேசல என்பது நல்ல தெளிவுக்கு வந்துச்சு. போன தடவை நாம இங்கே வேதத்தாய் மான்மியம் என்று முதல்ல தாய் கிட்ட நாம போனோம். ஏன் அந்த தாயை பத்தி பேசணும் அப்படின்னா, தாய் நமக்கு தெரியணும் இல்லையா? தாய் தெரியணுமே, தாய நமக்கு தெரியணும். தாய் கிட்ட போனாதான் நாம பால் குடிக்கலாம். அவங்கதான் நம்மளை ஊட்டி வளர்த்துவார்கள். ஆமா. ஆக நம்ம அந்த தாய் எதுன்னு பார்த்தோம். அது வேதத்தாய் மான்மியம் அப்படின்னு நம்ம நிச்சயமாக தாயை கண்டோம். கண்டமா இல்ல சும்மா கண்டமா? அப்போ அந்த தாயின்னு நம்ம அன்னைக்கு பேசிட்டோம். அத நல்ல தெய்வத்தினுடைய திருவாக்கம் மறுபடியும் போய் பார்க்கணும். சரிதானா? உறுதிப்படுத்திக்கிட்டா நாம திருவருட்குறள் 193வது திருவாக்கியம். வேதத்திற்கு துவனி கொடுக்கவில்லை என்றால், வேதத்திற்கு துவனி கொடுக்கவில்லை என்றால் அது வெறும் காகிதம் தான். உனது மனைவிக்கு நாதன் நீ,
உனது மனைவிக்கு நாதன் நீ. ஏன்னா வேதத்தாயின்னா அப்ப வேதத்தாயோட வீட்டுக்காரர் தானே நம்ம தந்தையா இருப்பாரு. என்ன அத நாம இங்க பாக்கணும்ல. உனது மனைவிக்கு நாதன் நீ, வேதத்திற்கு நாதன் நாம். அப்ப தாயின்னு நம்ம பேசுனது சரிதானே? அப்ப நம்ம தந்தைய அப்புறம் பாத்துக்கலான்னு பேசணும். ஏன்னா தந்தை கிட்ட போனா ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். நாம ஒழுங்கில்லாத பிள்ளைகிட்ட, அதனால நாம கொஞ்சம் தாய் மடியில தான் ஒளிஞ்சுக்கணுமே தவிர தந்தை கிட்ட போனா உதப்பாரு அப்படின்னு நாம பேசணும். ஞாபகம் இருக்கா? இருக்கா? இல்ல இப்ப சொல்லும் போதான் ஞாபகம் வருது. இருக்குல்ல, அந்த கண் அதை தொடர்ந்தால்தான் நாம எதையோ அள்ளி போட்டுக்கிறது இல்ல. நாம ஒரு பாதையில போனோம்னா சரியா அதுல போய்கிட்டே இருந்தோம்னா தான் நிச்சயமாக அவர்களுடைய தயவுல போய் அடைய முடியும் என்பதற்கு தான் இதை மறுபடியும் நாம எல்லாரும் கூடி ஞாபகப்படுத்திக்கிறோம். சரிதானே? அப்ப வேதத்திற்கு நாதன் நாம். அப்ப நம்ம தாய் சரிதான், அப்ப தந்தை இருக்காரு. நாதன் வந்த பின் தான் வேதத்தாய்க்கு சந்ததிகள் உண்டாகிறது. வேதம் இருந்தது, ஆனா சந்ததிகள் இப்ப சந்ததி மெய்வழி சந்ததிய தெரியுதா? இப்ப நாம தாய்கிட்ட போய் இப்ப அது பேசாம இருந்தா காகிதம். இப்போ இது திட்டமா இருக்குது. இதை வைத்துத்தான் சமரச வேத நாதாவே என்ற திருநாமம் எடுத்து வைக்கப்பெற்றது. அப்ப அந்த நம்ம பேசும்போது அந்த நாதன்தான் வந்துலா வசனத்தினுள்ளே அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம பேசணும் இல்லையா? இப்ப அது பொருத்தம் இருக்குது. சரி, துவனி அப்படின்னா நம்மளும் தான் துவனி வச்சுக்கிட்டு இருந்தோம். அது துவனி ஆகுமா? துவனி எது அப்படின்னா அவர்கள் தான் துவனி. அந்த துவனி நம்ம கிட்ட வந்து மேவும். அந்த துவனி நம்ம கிட்ட, அதுக்கு துவனியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்கிறவனே ஜீவன் முத்தனாகிறான் அப்படின்னா நம்ம கத்திக்கிட்டே இருந்தா ஆயிருமா? துவனி எது? அவர்கள் வேதம் துவனி. அதை எடுத்து இவன் செலவு பண்ணணும். கொடுத்த நிதி தெரியுதா? சுகநிதியம். இது காசு கொடுக்காத நிதி. அதை எடுத்து எந்நேரமும் அந்த வேதத்தையே எடுத்து இவன் சொல்லும் போது இவன் ஜீவன் முத்தான. இது திருவருட்குறள் 125வது வாக்கியம். அடுத்து சொல்லும் போது அது ரீங்கார துவனி. அது என்ன துவனி? அது ஓங்காரகார. அந்த ஓங்காரகாரம் அவர்கிட்ட ரீங்காரமாக எந்நேரமும் இருக்குது. அது தன் கொட்டும் கொடுக்கணும். அந்த அதுதான் தன். ஏன்னா அன்னைக்கு ஒண்ணு தன்னு சொன்னா சுவடி தன்னுனா, இப்ப தன் எது? ஓங்காரகாரன் தன். அது யாருகிட்ட இருக்கு? நம்மளா? இப்ப தன்னை 600 இடத்துல பார்க்க வேண்டியது எப்படி எப்படி பாக்குறோம்? வெறும் சப்தம் போடுற மிஷின் மிஷினு துவனி அங்க இருக்குது. அதுக்குள்ள இந்த சப்தத்தை கொண்டு போய் துவனி ஆகும். ஆக நாம தான் துவனி இருக்குன்னு நினைச்சா எங்கேயாவது இப்போ உலகத்துல துவனியா இல்ல, இந்த கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. நம்மளும் தான் கத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அல்ல. அப்ப துவனி அவர்களுடைய துவனி, அதுதான் துவனி. அது என்ன சொல்லும் போது அது ரீங்கார துவனி. அது ஓங்காரகார தன் கொட்டும் கொடுக்குன்னா கொட்டுச்சா? கொட்டுது. இயல்பா கொட்டுதல்ல. இப்படியாகிய அது அது சன்னதம் பெறும் பருவத்துல அதை சொல்லி வர்றாங்க. அதுல அகில வளம் வரும் பருவத்துல சொல்றாங்க இன்னும் எங்கள் கதி பாத்திர நிதியரை. அது என்ன கதி பாத்திரம்? கதி நல்ல கதி நிலை நில உலகெல்லாம் விளங்க.
ஜனக்கூட்டங்களின் ஆரவாரம் போன்றும் பெருக்கமாக ஓடி பாய்ந்து விழும் ஜலவீழ்ச்சியின் இரைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேவும். இந்த நல்லா நம்ம கிட்ட மேவுதா துவனி? அப்ப இது துவனியா? நம்ம துவனின்னு சொல்லிட்டு இருந்தோமே, அதுதான் சனி. அது சனி. இப்ப சனி பகவான் ஓடி போயிட்டாரு. எப்படி துவனி வரவுடனே சனி போயிருச்சு. வந்தோடனே பறக்குதா? சரி, இது என்ன? இது எங்கிருந்து இந்த பூக்கு பூக்குது? நிஜமாக அந்த பாதையில போகும்போது நமக்கு அந்த விருட்சங்கள்லாம் இருக்குது, அது நிழல் கொடுக்குது, அந்த மனம் அடிக்குது, அந்த காய் விழுகுது, அந்த பூ விழுகுது. நம்ம அதையெல்லாம் எடுத்து எடுத்து இப்ப அனுபவிச்சுக்கிட்டு போறோம். நிச்சயம் தானே? இதுல ஏதாவது முன்பின் இருக்கா? அப்ப அது ஜலவீழ்ச்சியின் இரைச்சலை போன் கூவுங்குரல் பேசும் மேவும் துவனி ஓசையரை. அது நம்ம கிட்ட மேவுது. அதனால இதுல துவனியை அதிகமாக, இதுதான மெய்ச்செயல். நம்ம பேசிட்டு இருந்தோமே, அது செய்யலா இல்ல. ஆனா அதுக்குதான் நாம முழுசாக ஒரு வாரத்துல அதிக நேரமா முழு நேரம் ஒதுக்கிட்டு வாரத்துல இதுக்கு 1 மணி நேரம். அது வெயில் அடிக்குதுன்னு சொல்றோம், முடியலங்கிறான். என்னடா இன்னும் முடியலன்னு நினைக்கிறோம், உண்டுதானே? ஆக இதனுடைய வரவு தெரியல. ஆனா அது என்ன சொல்றாங்கன்னா, துவனியை அதிகமாக மெய்ச்செயலில் செல செய்கிறவனே ஜீவன் முத்தனாகிறான். அப்ப ஜீவன் முத்தனாகிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்க, நம்ம கிட்ட என்னமோ மூக்கு இருக்குது, காது இருக்குது, கண்ணு இருக்குது, வாய் இருக்குது, தலை இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கிறோமே, குருட்டு பசங்க தானே நம்ம. முழு தேங்காய உத்தம பொருளை அறிந்தேன் கண்ணால் என்றுளரும் மடையரு உரிமை கொண்டே நாய் முழு தேங்காய்தனை உருட்டுதல் என் செய்யும். அந்த பித்தர்கள் ஞானம் யமனாகினை முன் பொடி பொடியாகிவிடும். போவான் நரகம் பழிப்பு. யாரு? ஞானிகள் பழிப்பு. பெருநரகம் மீளான். இது யாருக்குங்க சொல்லி இருப்பாங்க? நமக்கு தானே. இந்த துவனி யாருக்கு தெரியும்? ஆக இப்படியாகிய இந்த ஓங்கார துவனியான கபால. கபாலம் தெரியுதா? தெரியுதா? கபாலம் எங்க இருக்குது? இப்பவே கபால மோட்சத்துக்கு போயிடலாமா? போயிட்டு தான் இருக்கிறோமா? என்ன இப்ப என்ன இது? இனி செத்த பிறகு யாரு பார்த்தான் சொல்றேன். இப்ப தெரியுத இந்த மண்ணுல அடங்கி இப்பவே. அப்ப இதெல்லாம் கூட்டிட்டு போனது அந்த ஓங்கார துவனி. அது ஆன கபாலம், உனக்காக ஆன கபாலம். என்ன அந்த பாலத்துல என்னைக்காவது நம்ம நடந்து போனோமா? காக்குகின்ற பாலம் அல்லவா? அதுதானே உங்ககிட்ட நெருப்பாறு மயிர் பாலத்தை காக்குகின்ற பாலம். இங்க என்னைக்காவது நடந்து போய் மேல நின்னு பார்த்தோமா? என்ன என்ன அற்புதமா இருக்கா? என்ன கண்ணன், என்னம்மா அவங்களுடைய மயிர் பாலம் எப்படி இருக்குது? ஒரு சிறு வழி அறியா நம்ம நினைச்சு பாரு. இது சின்ன வழிதான். என்ன காலமெல்லாம் அதுக்கு செலவு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து இப்படின்னு உட்கார்ந்தா அவர்களுடைய கருணை தான் என்ன, அவர்களுடைய இரக்கம் தான் என்ன. ஒரு அடி வச்சா 9 அடி. 9 அடியா? அது ஒரு பேச்சுக்கு சொல்றாங்க. 3 அடி 9 அடி எல்லாம் பேச்சு வேற, ஒரு உபமானம். இது என்ன? இது இப்ப நாம என்னைக்காவது கபால மோட்சம் இன்னைக்கு மண்டைய உடைச்சுக்கிட்டு போறாங்களா? என்னங்க நீங்க முதல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பேசிட்டு இருந்தாங்களே, அவரு இத கேட்டா எப்படி இருப்பாரு? இது பண்பு பிறங்க பலகலை ஒக்க. நாம ஏதாவது வேத சாஸ்திரத்தை படிச்சோமா? நமக்கு ஏதாவது தெரியுமா? ஒண்ணு தெரியாது, நிஜமா தெரியாது. ஏன்னா நம் கையில் ஏதுமே இல்லை.
ஆனா எல்லாம் எங்க இருக்குது? அவங்க கையில இருக்குது. இந்த கையில பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது கபாலத்துக்கு நாமே அழைத்து செல்லுகிற இந்த பேர் இருக்க பெருமை, இந்த ஞானம், இந்த தெய்வீகம், இந்த வளர்கருணையானது இன்று நமக்காக இறங்கி வந்து இப்படி உலாவுதே. இந்த உலாவுதலுக்குள்ள நாமளும் போய் கொஞ்ச நேரம் நின்னா என்னங்கிறது இப்ப அந்த பிரயோஜனம் நல்லா நாம விளங்குதா? நல்லா புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? அப்ப இந்த ஓங்கார துவனி அது ஆனகபாலம். நமஸ்காரம். அப்ப உங்ககிட்ட இருந்ததா துவனி? இல்ல, இது கபாலம். அப்ப அந்த கபால ஈஸ்வரர், அந்த கபாலீஸ்வரர் இல்லையா? எப்படி வந்துட்டாரு பாத்தீங்களா? அது திருமயிலை கபாலீஸ்வரர். எப்படி இப்ப நாம எங்க இருந்ததனை இருந்து அதுல இருந்து அப்புறம் காட்டுறது இல்லாட்டி முடியுமா? அப்போ ஓங்கார துவனிய அன்னகபாலத்தே சிறு வழி அறியார். இந்த வழி அறியலன்னா அங்காரங்கொண்டே மணியாட்டி அழுத்தோடி சலித்து என்ன ஆகும்? சாங்காலம், சாகர காலம், தலையோட்டை உடைக்கும் அந்த சண்டியர்களை விட்டே. என்ன இல்லாட்டி விட முடியுமா? இதை இப்படி தெரியலன்னா என்ன இருந்தாலும் பெரியவா, அது பெரியவா என்ன அப்படித்தானே போகும். இத தெளிவா தெரிந்துகிட்டோம்னா நமக்கு அப்போ யாரையும் குற்றம் சொல்லாது. நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கலாம். இது சங்காலம் தலையோட்டை உடைக்கும் அந்த சண்டியர்களை விட்டே. அவங்கள நாம ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அவங்கள நாம ஒண்ணும் குறையா சொல்லவும் வேண்டாம். நாம பேசாம இங்க இருந்தா போதும். பாங்காயிரையே என்ன இறை? பாங்க அது என்ன வந்தது? பாங்கு இறை தெரியுதா? கொத்திக்கலாமா? கொத்திக்கலாமா? நம்ம எல்லாம் கொத்தலாமா? சாப்பிடலாமா? இந்த பாங்காயிரையே உம்மிடம் காவல் பாடது தேடுகின்றேன் என்பது அந்த திருவசனம். நம்மள அந்த தாய் கொடுத்த பிரயோஜனம் நமக்கு நல்ல புரியுதா? ஆக நம்ம பார்க்கும்போது போத தடவை இந்த வேதத்தாயை பார்த்தோம். இன்னைக்கு தந்தையையும் பார்த்தோம். நேரம் பார்த்து எப்படி எப்படிங்கிறத நாம அனுபவிச்சோம். அப்ப போன தடவை அந்த உயிரினிமை உணவு பாரமார்த்திக போதனா வசனங்கள், அதான் உயிரினிமை என்று பார்த்தோம். அடுத்தது விஸ்வநாதம் உயிராணி என்று நாம சந்திச்சோம். அசையா நெறி திருவசனம் நான் என சந்திச்சோம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா அதை எடுத்து ஒரு வசனத்தையாவது யாராவது படிங்களேன். 10 இடம் சொன்னேன். அதாவது நான் 10 குறிச்சிட்டு வந்தேன். சொன்னதுல இன்னும் இடையில சிலது சொல்லி இருக்கோம். அந்த 10ல யாராவது ஒன்றாவது தனக்கு பிரயோஜனமா குறிச்சிட்டு வந்திருக்கீங்களா? இருக்கா? இருந்தா அதை எடுத்து படிக்கலாமே. நம்ம முதல்லயே பேசினா ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா அந்த புதுமை பொருளை நாம ஒண்ணு உடுத்திக்குவோம், இல்ல அணிக்குவோம், இல்ல உண்டு ருசி பார்ப்போம், ஏதாவது ஒண்ணு செய்வோம்ல. எங்க காணோம்? எங்க யாராவது உடுத்துனீங்களா? யாராவது கழுத்துல போட்டிருக்கீங்களா? இல்ல யாராவது முழுங்குனீங்களா? எங்க சொல்லுங்க. முழுங்கி இருந்தா அதை ருசி சொல்லுங்க. வாங்கடை ஜவுளி கடைக்காரர் வருவாரு, போய் அவர்கிட்ட இன்னும் வாங்கலான்னு தான் இருக்கிறோம். வாங்கி போனதை விட்டு பார்க்கல. வாங்கின பொருளாம் அப்படியே கிடக்குது. பத்திரமா வச்சுவாங்க வீட்டுல. என்ன இடத்துல யாராவது புடிக்கிட்டு போயிடுவாங்க, பத்திரமா வச்சு. அப்படி இருந்தால் நமக்கு அது பிரயோஜனமா? அப்ப நாம பிரயோஜனப்படுத்தணுங்கிறது உங்களுக்கு எல்லாம். அதனால
போன தடவை அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, அடுத்த தடவையாவது இத நீங்க உங்களுக்கு சொந்தம் ஆக்கிக்கிங்க, உங்களுக்கு நீங்க உடுத்திக்கிங்க, நீங்க நகையா அணிந்து கொள்ளுங்கள், உணவாக உண்டு கொள்ளுங்கள். இது 3 தானே நமக்கு வேணும். உணவு இருக்கு, இப்படி நமக்கு ஒரு இடம் தெரிஞ்சிருச்சு, உடை கிடைச்சிருச்சு, உணவும் கிடைச்சிருக்குது. அத அனுபவிச்ச சுகத்தை சொல்லணுமா இல்லையா? அதனால கேட்கிற அளவில் இருக்காமல், அதனாலதான் இங்க ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு இத்தனாவது பக்கம் மான்மீகத்துல இல்ல தேடுகூடகத்துல அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம். ஏன் ரொம்ப கடைவீதியில போய் கஷ்டப்பட வேண்டாம். ஆகம வீதி அந்த கடையும் இல்லையா, அது விவேக வேத விரத வீதி வழியாக, விவேகம் வேதம் விரத வீதி வழியாக இதை விளக்கி காட்டுவதற்கென்றே சர்வலோகங்களையும் சர்வ சேதவ சேதனா பொருட்களையும் விளங்க விளக்கி விரித்து படைப்பதற்காக உசும்புதலானது முதற்பிறையான தோற்றமாக எழுந்து கிளம்பினது. அது உசும்புனா உசும்புதல் இருக்கணுமே, எங்கே அந்த உசும்புதல்? உங்களை கேட்கிறேன், எங்கே அந்த உசும்புதல் வேணுமே? உசும்புதல் இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருத்தன் அசைவு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்போ தூண்டுகோல் இல்லாம இருக்குது. அதனால அந்த உசும்புதல் கொஞ்சம் வேணும். ஆக இப்படி பார்த்தோம். சத்திய சுத்த மெய்நிலை, அதை திருவசனம் என்று பார்த்தோம். அந்த மெய்நிலையை எங்கேன்னு நம்ம வச்சுக்கலாம். பேரின்ப திருவசனம் என்று பார்த்தோம் தானே. ஆதி முதல் மூலாதார செயலாதிய நிச விளைவு வாசவசனங்கள் என்று பார்த்தோம். இங்கே ஒன்னாவது எனக்கு நிஜம் அது விளைஞ்சிச்சுன்னு சொல்லணும் இல்ல, ஒருத்தராவது எடுத்து பேசணும் இல்ல. ஜனசேகர், நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், ஒன்னும் சொல்ல காணும். இப்போ குறிக்கத்தான் வந்திருக்கிறீங்க. போன தடவை குறிச்சது என்ன ஆச்சு? ஆக வேணும். அத நிச்சயமாக 1வது 10 பாகத்தை ஒரு பாகமாவது தனக்கு சொந்த பாகமாக ஆக்கி கொள்ளலாமா? கொள்ளணும். அதுதான் பிரயோஜனம். பிரயோஜனம் என்பது அதுதானே பிரயோஜனம். நமக்கு தெய்வம் அளந்த பிரயோஜனம் அது. நாதன் தான் வந்துலா வசனத்தின் உள்ளே என்று காகபுசுண்டர் பிரான் அவர்கள் சொன்னதை பார்த்தோம். விரவிக்கோள் தீக்கும் எங்கள் விரகத வசனத்தோரே என்று பார்த்தோம். ஒண்ணு விரகதாபத்தையே காணமே. இலக்கு சொல்லணுங்கிறது தான், பிரயோஜனம் வரணும். அத ஒண்ணு ஒரு உணவு பசிக்குத்தானே, உடை உடுக்கத்தானே. ஆக இதன் மேல் அகில வரும் பருவம் ஏறி கூறி வருமே வசனம் என்று பார்த்தோம். ஏறி கூறி வருமே வசனம் என்று பார்த்தோம். அதனால அதையெல்லாம் பார்த்தோம். இப்ப மறுபடியும் அந்த தொடர்ச்சியில இன்னும் சிலதை பார்க்கலாம். அன்னைக்கு நேரம் அதே 2 மணி நேரம் ஆகிவிட்டதுனால நாம அதை அன்னைக்கு அதோட முடிச்சோம். இன்னும் தொடர்ந்து அதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தவம் என்பது என்ன? தவம் அது என்னன்னு போய் அங்க பார்க்கலாமா? பார்த்தா தானே நமக்கு அது இதா இருக்கும். அது திருவருட்குறள் 268. புல்லனுக்கு புல்லாக போவதும். இப்ப நம்ம அது புல்லுன்னு நினைச்சிட்டு இருந்த தள்ளியே விட்டுட்டாங்க. புல்லன் தானே. புல்லு கட்டினால கட்டி தூக்கி தலையில வச்சுக்கணுமா இல்லையா? நீ புல்லுன்னு நினைச்சிருந்ததுனால தானே அதுவே. ஆக புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திரவாளாக நிற்பதும். அந்த புல்லுதான் மந்திரவாள். என்ன புல்லு? பூவாகிய இல்லை. உங்களுக்கு புல்லு மாடு திங்கிறது, நமக்கு என்னவா இருக்கு? தலையில வச்சுக்கிறது. ரெண்டும் ஒரே வார்த்தை தானே. ஏன்
ஆமா, அங்கேயே இருந்தோம்னா அப்படி, அங்க போய் பார்த்தோம்னா உனக்கு அந்த இல்லைன்னு. அப்போ இன்னைக்கு மந்திரவாளாக நிக்கிறது. அப்போ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிறது இப்போ அது பழமொழி முதல்ல பொருத்தமா இருந்ததா? இப்ப ஆயுதம் தானே. பழமொழினா இப்ப வரைக்கும் நான் என்ன நினைச்சிருந்தேன், அது பழைய காலத்து மொழி. பழம் தானே மொழி. பழம் இப்ப உரிச்சு உடனே முழுக்கிறது மொழிஞ்சது எப்படி நல்ல. அப்ப இத தெய்வமே சொல்றாங்க. இப்ப நம்ம புல்லனா இருக்கலாமா வல்லவனா இருக்கலாமா? வல்லவன் தான் ஆகணும். ஆக ஆயுதங்கள்லாம் கொடுத்தாச்சு, புல்லையே ஆயுதமா கொடுத்தாங்க. ஆக ஆனா நாம புல்லனாக இருந்தா ஆனா புல்லனுக்கு புல்லாக போவதும் வல்லவனுக்கு மந்திர வாளாக நிற்பதுமாகியது மகா மந்திரம். அந்த மகா மந்திரம் தானே இத்தனை நாள் வந்ததெல்லாம் மந்திரம். இப்ப மகா மந்திரம். ஏன்னா மகா மந்திரம் நமக்கு கிடைக்கணும்னா நாம என்ன தவம் செஞ்சோம்? ஆக மந்திரங்கள் வந்ததுனால தவம் செஞ்சு பெற வேண்டியது இருந்தது. மகா மந்திரம் வர்றதுனால இவன் இப்படி வந்து இந்த கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாலே போதும் அந்த ரட்சிப்பு அப்படியாக இது நல்லா விளங்க வருதா? உலகத்தில் உள்ள தவங்களுக்கெல்லாம் தவங்களுக்கெல்லாம் தான தர்மங்களுக்கு எல்லாம் நன்மைகளுக்கு எல்லாம் இத நின்னு பார்க்கணும். இந்த வாக்கிய கிடகிடகிடகிடன் எந்த வாக்கியமும் கிடுகிடுன்னு ஓடுறதே இல்ல. ஒவ்வொன்றுக்குள்ளயும் அந்த புதையல் இருக்குது. உள்ளக பூ பேரு புதையல்களும் தான தர்மங்களுக்கெல்லாம் நன்மைகளுக்கு எல்லாம் மேலான சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. என்ன சிரேஷ்டம் நம்ம பேசி இருக்கோம், சிரேஷ்டன் பேசி இருக்கோம். ஆனா மறந்திருக்கலாம், ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. சிரத்தின் இஷ்டம் சிரேஷ்டம். நம்ம சிரத்துக்கு எது எது இஷ்டம்? இது தவிர எல்லாம் இஷ்டம். வாஸ்தவம் தானே? நாம அப்படித்தானுங்க. ஆனா இப்ப அதுக்கு என்ன இஷ்டம்? இந்த சிரம் இஷ்டம். அவர்களுக்கு எந்த இஷ்டம்? நம்ம சிரங்கள் மேல அதுக்கு இஷ்டம். எப்படிங்க இஷ்டம் பாத்தீங்களா? இது சிரேஷ்டம், அதுதான சிரம். நாம அதுக்கு இஷ்டப்பட்டோம்னா நமக்கு அந்த சிரேஷ்டம் தலையில ஏறிக்குது. சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. அது என்ன வெளி என்னன்னா அவங்களே சொல்றாங்க. இப்ப நம்ம வார்த்தை எதுவும் இருக்கா? இல்ல. ஆக இது சொன்னா நீங்க யாருக்கு தேகம் கொடுக்குறீங்க? இப்ப அவங்க ஆயுதமா அப்ப நீ கொடு அப்படின்னா அது என்ன புரியல? அப்ப நம்ம செய்யணுமா இல்லையா? அப்போ 10 வாக்கியம் சொன்னா இப்போ நம்ம 50 பேர் இருக்கிறோம். ஆளுக்கு ஒரு வாக்கியமாவது அதுல எடுத்து படிச்சாதானே நமக்கு பிரயோஜனம். அதை இங்க கொண்டாந்து அதை தனக்கு சொத்து அதை தன்னுடைய பெட்டகத்தில் வைத்து அதை நாம கூட்ட வேண்டும் என்பது ரொம்ப பொருத்தமா இருக்குல்ல. ஆக நமஸ்காரண்ணா, சிரேஷ்டமாகிய ஒரு தவம் இருக்கிறது. அது என்னவெனில், அத நல்லா கேளுங்க. அது என்னவெனில், அந்த முன்பின் இல்லாத, அவர் முன்ன இருக்காரா பின்ன இருக்காரா? எப்பவும் இருக்காரு. அந்த முன்பின் இல்லாத முதல்வன் சந்நிதிக்கு உன்னை எத்தி வைக்கின்ற வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ, நீ போய் அதையும் இதையும் மூக்கு நாக்கு கண்ணு மூக்கா உன் தலையா? நீங்க கூடஞ்சல கூடி இருக்கிறதே அதுக்குதான். அப்ப அந்த வசனங்கள் எங்கு வெளியாகின்றனவோ அந்த எல்லைக்கு போய் அந்த தேவ தீர்ப்பு. அப்ப தேவனுடைய தீர்ப்பு எது? அப்ப தீர்ப்பு இன்னைக்கு நடக்குதா நாளைக்கு நடக்க போகுதா? தேவ தீர்ப்பு இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கா? அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். தவம் இப்படி எடுத்து நம்ம கண்ணு முன்னால இதுதான் தவம். இப்ப இந்த தவத்துல இப்ப நாம வந்து அமர்ந்திருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமையோ. ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல, அப்ப நாம எல்லாம் தவ சிரேஷ்டர்கள் தானே.
அந்த அவர்களுடைய இஷ்டத்துக்கு நம்ம சிரத்தை தாழ்த்தினால் சிரேஷ்டம், இல்ல அப்படின்னா என்னவோ அதை நாம ஏன் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. பேசுவான் அப்படி சிரேஷ்டத்தை பத்தியே பேசுவான். ஆனா எப்ப சிரத்தின் இஷ்டம் ஆகிறோம், எப்ப தவத்தில் ஆகிறோம் என்றால் அந்த தேவ தீர்ப்பு வசனங்களை கேட்பதுவே தவம். இப்ப நமக்கு இது உணர நிக்குது. இப்ப நம் உடல் உணர, செவி உணர, நம்ம தேகமெல்லாம் இந்த உணர்வுல. ஆக இதை உணர்ந்தறியா இப்பதான உணர்ச்சிக்கு வருது. ஆக அது தவம். அப்ப வசனத்தில் தவம் இருக்கிறது. எந்த வசனத்துல? தேவனுடைய தீர்ப்பு வசனத்தில் தவம் இருக்கிறதுன்னு இப்ப நல்லா பார்த்துட்டோம். இல்ல எல்லாம் வச்சுக்கலாமா? அந்த தவத்துல நாம இருக்கலாமா? ஆக நமக்கு ஏற்ற தவம் தானே. அதுக்காக ஏதாவது சாப்பாடை விடணுமா, உத்தியோகத்தை விடணுமா? இல்ல, அது இருக்க இதற்கும் ஒரு நேரத்தை நாம தினம் ஒரு நேரம் என்றன் அதனை கேட்டா. ஆமா, அதனை தான் கேட்கணும். அப்ப நல்ல விளங்க வருதா எல்லாருக்கும் நல்ல. அப்ப அடுத்தது இன்னொன்னு சொல்றாங்க, அதை வல்லாளரெல்லாம் கண்டு கொல்லா பிறப்பொழிந்து வாழ்வார்களாக. அதை சொல்லும் போது அதாவது மூலபண்டார பருவத்துல, அதாவது ஜாதி பேதமின்றி சமத்துவ சுத்த சமரசமாக விளங்கி, அந்த சமரசத்தை பத்தி நம்ம வாக்கியம் படிச்சோம். சமரச வேதனை, அதாவது அந்த வேதம் தான் சமரசம். அதுக்கு நாதராக நிக்கிறாங்க. நாமளும் அந்த நாவை அதுக்கு கொடுக்கணும். இல்ல அப்பதானே சமரசம். எப்படி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்க, நான் என்னமோ இருக்கேன், அண்ணன் என்னமோ இருக்காரு, அண்ணன் என்னமோ இருக்காரு, அவர் 7 மணி ஆனா போகணும், நீங்க 9 மணி வரைக்கும் இருக்கலாம். சமரசம் வந்துருச்சா? அப்ப இதுல சமரசம் ஆகுன்றதா என்னைக்காவது ஆக முடியுமா? எதுல ஆகிறோம்? அந்த வேதத்துல சமரசம் ஆகிறோம். இதுதானே சமரசம் ஆக முடியும், வேற. ஆக நாம் எல்லாம் அந்த வேதநாதராகிய அவர்களுடைய வேதத்தையே நமக்கு நாதனாக எல்லாம் சமரசம். அதுல முன்பின் இருக்கு. ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு ஒரே போல. அது ஜாதி பேதமின்றி சமத்துவ சுத்த சமரசமாக விளங்கி வருவது. அது எப்படி வர? விளங்கி வருவது நமக்கு தென்பாகமாக இருக்கும் என்றும். தென்பாகம்னா இந்த பக்கமா? அப்படிதான் நினைச்சிருக்கோம். தென்பாகம்னா அப்படி நமக்கு இந்த பக்கம் தெற்கு, இது வடக்க, இது கிழக்க, இது மேற்க. இந்த தென்பாகம்னா அப்புறம் இவர் இப்படி திரும்பிக்க வேண்டியது. அவர் இது அந்த தென்பாகம் எதுன்னு பாக்கணும். இல்ல அத இப்ப பேசவில்லை. இப்ப நம்ம வசனத்துலதான் இருக்கிறோம். தென்பாகத்தை ஒரு நாளைக்கு பேசணும்னா அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் பேசணும். இப்படி நாம தொடரணும். ஏன்னா அந்த தென்பாகம் பாக்கனா தென்னாடுடைய சிவனை நமக்கு தெரியும். அப்புறம் வடநாட்டுறவருக்கெல்லாம் சிவன் இல்லையா? தென்னாடு கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் நாடே இல்லையா? அப்புறம் தெற்கு, அதுதான் தெற்கா? இல்ல இந்த தென்பாண்டி நாடு, இதுதான் தென்பாண்டி நாட்டானு. தென்பாண்டி நாட்டான் யாரு? அவரு எங்க இருந்தாலும் அவர் தெற்கே இருப்பாரு. அது யாரு இருப்பாரு? நமக்கு தெற்கு தென்னாடை உடைய சிவனே பேரு. தென்னாடு உடையது. தென்னாடு எது? அல்ல. ஆமா, அது இப்ப சாலையம்பதிதான். அந்த சாலையம்பதி அப்படி சொல்லக்கூடாதுன்னா, அப்படி சொல்லக்கூடாது. ஏன்? அங்கிருந்துதான் நாம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல பண்பு பிறங்க பேசுங்க. ஆனா பண்பு பிறங்க சாலை என்றே ஒண்ணுதான். இந்த வார்த்தையே
ஓரளவு பொதுவா நமக்கு என்ன ஒரே ஒண்ணுதான் பிடிக்குது. ஒண்ணு கூட குறைகளை வச்சுதான் இதெல்லாம் வித்தியாசமா அது நாம எங்கிருந்து புறப்பட்டது அது இப்ப நமக்கு அது முதல்ல நமக்கு அந்த சாலையம்பதியிலிருந்து தான் புறப்பட்டது. அதனால அதை எப்பவும் நாம் ஒரு இடத்துல வச்சுட்டு அதை அங்க அல்லன்னு பேசவே படாது. அது எங்கேயும் இருக்குன்னு பேசலாம். அது நாம நாம் புரிந்து கொள்கிற அளவுல எங்கேயும் இருக்குது. ஆனா உதயம் அங்கேதானே உதயம் ஆச்சு. அதுல நாம அப்படி பேச சாலை சொல்ல தென் சொன்னேன். தென்னு நம்ம தெற்கேன்னு அது சொல்றோம், சொல்லுவோம். சொல்ல முடியாது. அப்ப எங்கேயும் தெற்கே இருக்கணும். சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நமஸ்காரம், வாங்க வாங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு தெளிவுக்கு வரணும். இல்ல சொல்லுங்கண்ணா. விளங்கி வருவது, விளங்கி வருவது எப்படி வருது? அது விளங்கித்தான் வரணும். விளங்கத்துலதான் இருக்குது. ஏன்னா விளங்கும் ஞான சபை, விளங்கும் ஞான சபை, அந்த விளங்கும் என்ற ஞான சபை. அப்ப தெய்வம் கொண்டு வந்த சபையே என்னன்னா விளங்கி கொள்ளுறது. அந்த விளங்காதது எதுவுமே நமக்கு பிரயோஜனம் இல்லை. விளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க அப்படின்னு பரம்பரை பெரிய முதல் பாட்டா ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே சொல்றாங்க, விளங்கும் ஞான சபையை உண்டு பண்ணி அப்படின்னு சொல்றாங்க. தெய்வத்தினுடைய தீர்க்க தரிசன நடைமுறையை, செயலை அவர்கள் அங்கு விளங்க சொல்றாங்க. அப்போ சமரசமாக விளங்கி வருவது நமக்கு தென்பாகமாக இருக்கும் என்றும். ஆக தென் என்பதை நாம இப்ப பேசவில்லை. ஆனா தென்னை நாம விளங்கி கொள்ள வேண்டும். ஆக நாம நினைக்கிறது அல்ல தென், அது எங்கும் இருக்கிற தென் இல்லையா? அந்த தென்னு தான், அந்த தென்னை அவர்கள் நாட்டமாக உடைய சிவன் அங்கிருக்கார். அவருடைய நாட்டம் எப்பவும் அந்த தென்னாகிய நாட்டிலேயே இருக்கும். ஆக நாம இருக்கிற திசை அல்ல. ஏன்னா அது சூதான திசை. அது என்ன திசை? சூதான திசை. அது நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்க உலகத்துல நீங்க இருங்கன்னு. சரி, ரைட்டு. ஆமா, அத நான் சொல்றேன். அப்ப தென் திசை. அப்ப நாம நினைக்கிற இப்ப தெற்கு, வடக்கு, மேற்கு, கிழக்கு அல்ல. அது மறையோன் பள்ளி, திசையில்லா பள்ளி. அப்ப அந்த தென், அந்த நாடுடைய சிவன். அதை நாம பின்னால அது தனி சப்ஜெக்டா இப்ப எப்படி வசனம்னு வச்சு பேசுறோமோ தென் என்று வச்சு பேச போறோம். நல்லா புரியுதா? அது ஒரு நிமிஷத்திலேயோ 5 நிமிஷத்திலேயோ நாம பெற்றுக்கொள்வது அல்ல. அதுக்கு தெய்வம் பெரிய விரிப்பு வச்சிருக்கிறார்கள். மற்ற பெரியோர்களும் அதுக்கு சாட்சியாக விரிப்பு வைத்திருக்கிறார்கள். நாம அதை காலம் கொண்டுதான் கனிவாக வேண்டும். காயிலையோ பிஞ்சிலையோ நாம கனிவாக இயலாது. ஆக அப்படி இருக்க அது விளங்கி வருவது நமக்கு தென் பாகமாக இருக்கும் என்றும், மேலும் உலகத்தினிடத்திலிருந்து அங்கே செல்லும், அங்கு தெற்க அந்த தென்னுக்கு செல்லும் எல்லா ஜாதி மத மூல மந்திர நீதி அனைத்தையும் அது உள்ளே இழுத்து வாங்கி வைத்துக் கொள்ளும் என்று எழுதுகிறான் என்ற இச்சத்திய நெறி திருவசனங்களை, இந்த திருவசனங்களை வல்லாளர் எல்லோரும் கண்டு பொல்லா பிறப்பு ஒளிந்து. அப்ப எப்ப பொல்லா பிறப்பு ஒளியும்? இந்த திருவசனங்களை நாம இன்னது இன்னதென, இன்னதுக்கு இன்னதென என்று நமக்கு கண்டு பொல்லா பிறப்பு ஒளிந்து நல்வாழ்வு வாழ்வார்கள். ஆக இதில் ஆக அவர்களுடைய தவம். இப்படி இதை சொல்லி இருக்கும் போது அடுத்து திருவசனம் இதை நான் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வர்றோம். அப்ப பார்க்கும்போது ஜீவன் கண்ட,
ஜீவனை காண முடியுமா? ஜீவனை பார்க்கிறதா? அப்படித்தான் இருக்கும். பார்க்கிறது. இப்ப எல்லாரும் பார்க்கிறது அப்படின்னா அது எங்க போய் பார்க்கணும்? வேதத்துலதான் ஜீவன் என்னங்கிறது அவங்க காட்டியிருக்காங்க. அத போய் பார்க்கலாமா? பார்க்கலாம்ல. அவங்க சொன்னது, அதாவது நீ விட்டபடியே நான் காண்பதெல்லாம் நான் ஒன்றும் நினையேன். என் நினைவுல வர்றதெல்லாம் என்னவா இருக்கும்? சரியா இருக்காது. அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ஜீவன்னா என்ன சொல்றாங்க?